ஒரு மாதிரி ஜேர்பா ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. நாங்கள் வந்து இறங்கிக்க கிட்டத்தட்ட மணி 4 ஆயிட்டுது. ஏனென்று சொன்னால் டிரான்ஸ்லாவியாவில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணினா இப்படியும் 1 மணித்தியாலம் லேட் பண்ணித்தான் அந்த ஃப்ளைட் வலிக்கிடும். சரி முடிஞ்சது, வந்து இறங்கியாச்சு. அடுத்த கட்டம் என்று சொன்னால் இமிகிரேஷனில் செக் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டு லைனில் நின்றால் செக் பண்ணுறது வந்து சில வீடியோக்களை காட்டி வீணம். பேங்க்ல வேலை செய்கிறாக்கள் அந்த காசை மெல்லமாக தூக்கி அப்படியே வச்சு மெதுவாக தூக்கி எண்ணு வீணம். அதே போல் இந்த இமிகிரேஷன்லையும் அந்த செக்கிங் வந்து அவ்வளவு ஸ்லோவாக எங்களோட கியூ போகலன்னு இன்னொரு கியூவுக்கு போய் திருப்பி அந்த கியூவில் இருந்தால் நாங்கள் வெளியில் வந்த பிறகு நாங்கள் முதல் செய்த வேலை சிம் ஒன்று வாங்கினாங்க. சரியான மலிவு 10 ஈரோக்கு 25 ஜிகா சிம் வாங்கினாங்க. அது பிரியோசனமாக இருந்தது. வெளிக்கடையில் நாங்கள் 20 ஈரோக்கு 8 ஜிகா சிம் வாங்கினாங்க. ஆனால் அந்த 10 ஈரோக்கு வாங்கின 25 ஜிகா சிம் வந்து நல்லா வேலை செய்து கொண்டிருந்தது அந்த வெளிக்கடை சிம்மை விட. அந்த சிம் என்னன்றதை நான் அடுத்த முறை உங்களுக்கு போடுறேன். வந்துட்டு வழியில டாக்ஸி எடுக்கணும். நாங்கள் 5 பேர். இப்போ ஒரு டாக்ஸியில் 4 பேர் தான் ஏறலாம். 2 டாக்ஸிக்காரங்க நிற்கிறாங்க. எங்கட டாக்ஸி எடுங்கொண்டு தன்னிட்ட 9 சீட் இருக்குது. எந்த எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரிப்ல வருவீங்க. நீங்க அவன் டாக்ஸி எடுத்தீங்கன்னா 2 ட்ரிப்ல வருவீங்கன்னு சொல்லி அவர் சொன்னது சரிதான். பிள்ளைகளை தனியா நான் தனியாண்டு ஏறி போகலாது. அப்ப அவர டாக்ஸியே ஏறி போயாச்சு. 18 ஈரோ கேட்டவர் நாங்கள் புக் பண்ணி இருந்த இடத்துக்கு போறதுக்கு கொண்டு போனால் இங்க ஒரு பிரச்சனை. ஜேர்பாவில் ஒற்றையடி பாதை நிறைய இருக்குது. புதுசா அமைக்கப்பட்ட ஒற்றையடி பாதைகள், அதாவது இதுக்குள்ள ரோட் வராது. ரோட் போடவும் அந்த மக்கள் விரும்புறையில அமைதிக்காக தங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதைகளை ஒற்றையடி பாதைகளாகவே வச்சிருக்கணும். இது ஜிபிஎஸ்ல காட்டினாலும் கூட, ஆனால் அங்க போய் வரது மிக கடினம். டாக்ஸி போன்ற விடயங்கள் அங்க வராது. இங்க பஸ் சர்வீஸும் இல்லை இந்த தீவுல. நல்ல காலம் நாங்க எடுத்த டாக்ஸிக்காரன் வந்து எங்களை அந்த ஒற்றையடி பாதைக்குள்ளால பேசி இதுக்குள்ளே இருக்க போறீங்க, இதுக்குள்ளே இருப்பீங்க, டாக்ஸி இந்த இடத்துக்கு வராது, கவனம் என்று சொல்லி ஒரு மாதிரி அங்க போயாச்சு. அங்க போனால் நாங்கள் தேடி வந்த வீடு அங்க இல்ல. திருப்பி வீட்டுக்காரனுக்கு மெசேஜ் போட்டால் அவர் இன்னொரு அட்ரஸை புதுசா அனுப்பினார். சரி என்றுட்டு அதுல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ஓடி போனால் அது சிட்டியான ஒரு வனாந்தர பகுதியில் ஆங்காங்கே வீடுகள், நாய் இருக்குது. பட் ஆக்களை பார்க்கவும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. முதல் நாள் நாங்கள் துனிசியாவுக்கு வந்து இறங்கிக்க இப்படியான இடத்துல தங்குறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். ஆனா அது பெரிய ஒரு விழா அங்க ஸ்விம்மிங் பூலோட இருக்குது. ஆனா அந்த விழாக்குள்ள நாங்க இருந்து கொண்டு இந்த ஒற்றையடி பாதைக்குள்ள என்னென்று வாழ்றது. நாங்க கடைக்கு போகணும், சாப்பிடணும், இரவு வந்துட்டோம், இனி எங்கள்கிட்ட காரும் இல்லை, வெளியில போக முடியாது, இரவு சாப்பாடு என்னன்னு தெரியாது என்ற கதையில நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுக்கு வீட்டை மாத்தி தாங்கொண்டு. நல்ல காலம் அந்த டாக்ஸிக்காரனும் அவையோட ஃபோர்ஸ் பண்ணி கதைச்சு இடத்தை மாத்தி தாங்கொண்டு சொல்லி பிறகு சிட்டி கிட்ட எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சு அந்த வீட்டுக்கு மாறி வந்த அப்பதான் நிம்மதியா இருந்தது எங்களுக்கு. ஏர்பிஎம்பி எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணிக்க இடத்தை போட்டு காட்ட மாட்டாங்க. நேரடியா போன அப்புறம் தான் அந்த இடம் எங்க இருக்குன்றது தெரிய வரும். இந்த ஜேர்பா போன்ற இந்த ஊர்களுக்கு போகும்போது ஒற்றடி பாதை ரோட்டுகள் கணக்கு இருக்கிறதால கவனமா பார்த்து போக வேண்டியது இருக்குது. ஆகவே நீங்கள் தச்சலமே ஜேர்பா துனிசியா அந்த இடங்களுக்கு வருவீங்களே ஆனால் உங்களுடைய வீடு ஒற்றையடி பாதை வழியில இருக்குதா அல்லது மெயின் ரோட்ல இருக்கான்னு கேளுங்க. கடற்கரையோட இருக்குது அல்லது அமைதியான ஊர் மனையில இருக்குன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் போகாதீங்கோ. சிட்டிக்குள்ள கேளுங்க. சிட்டிக்குள்ளேயே 1-2 கிலோமீட்டர் தூரத்துல அல்ல சிட்டிக்குள்ளே எடுக்கிறதா பெட்டர் ஐடியா. சிட்டில இருந்து ஒரு கிலோமீட்டர், கடற்கரையில இருந்து 1 கிலோமீட்டர் அல்ல கடற்கரைக்கு அருகில்னு சொன்னால் எடுக்காதீங்கோ. ஏன்னா இங்க சுற்றவட கடல் தான். ஆனால் எல்லா கடலும் நாங்கள் போய் குளிக்கக்கூடிய மாதிரியோ அல்லது நடந்து திரியக்கூடிய மாதிரியான கடற்கரைகள் இல்லை. ஆகவே கவனமாக உங்களுடைய வீட்டை புக் பண்ணுங்க. எங்களை மாதிரி வந்து போகாதீங்க.